குவாலிட்டி அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம், இந்த மேம் என்னடா எப்பப்பா சிஸ்டம் முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க என்ன? ஆடிபிள்? எஸ். எஸ், நவம்பர் பிளான் மாதிரி தான். ஸோ நம்ம போன ரேபிட் ஃபயர்ல உங்களுக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஸ்டேட்டோட அட்டானமி சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? எஸ். எங்கெல்லாம் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்றத போன கிளாஸ்ல பார்த்தோம். அண்ட் சாரி, இன்னைக்கு ரேபிட் ஃபயர் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, பிகாஸ் டெமோ இப்போதான் முடிஞ்சுது. அண்ட் ஒரு பேரண்ட் பார்க்க வந்தாங்க, ஸோ அவங்க கிட்ட பேசி அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதான் ஒரு 15 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி சில சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் ஆன் லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் பார்க்க போறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங், வாட் கான்ஸ்டிடியூஷன் சேஸ். நம்ம கான்ஸ்டிடியூஷன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி என்ன சொல்லுதுன்றதை தெரிஞ்சுக்கணும். Constitution divides center and state legislative power to uphold federalism. கூட்டாட்சி தத்துவம், அதாவது பெடரலிசம்னா கூட்டாட்சி தத்துவம். இந்த கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கிறதுக்காக சென்டரும் ஸ்டேட்டும் அதிகாரத்தை பிரிச்சுக்கிட்டாங்களாம். அதுக்கேத்த மாதிரிதான் கான்ஸ்டிடியூஷனும் பிரிச்சு கொடுத்துருக்கான். எதுக்கு? அப்பதான் சென்ட்ரும் ஸ்டேட்டும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க, ஒத்துமையா வேலை செய்வாங்கன்றதுக்காக. அதையும் தாண்டி டிஸ்பியூட் ஏற்பட்டா ஒரே ஐட்டம் மேல சென்டரும் நான் தான் செய்வேன், ஸ்டேட்டும் நான் தான் செய்வேன்னு சொன்னா, லெட் மீ கிவ் யூ அன் எக்ஸாம்பிள். அப்படி சொல்ல முடியுமா மேம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எஸ், தாராளமா சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. கன்கரண்ட் லிஸ்ட். இந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே, there's something called education. இந்த எஜுகேஷனுக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணலாம். இன் சச் அ கேஸ் இவங்க ரெண்டு பேரும் ஒரே டைம்ல லா மேக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு நம்மளோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இது சென்டர் மேக் பண்ண லா. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இத ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? should follow or can oppose? சொல்லுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போஸ் பண்ண முடியுமா முடியாதா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணணுமா இல்ல அப்போஸ் பண்ண முடியுமா? அப்போஸ். அதான் கிடையாது. டியூ ரிமெம்பர், போன கிளாஸ்ல நான் உங்க எல்லாருக்கும் 365ன்னு ஒரு ஆர்டிகல் சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது? சென்டர் சொல்றத ஸ்டேட் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அக்கார்டிங் டு ஆர்டிகல் 365 இதை கான்ஸ்டிடியூஷனல் ஃபெயிலியர் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூலை போட முடியும். அப்ப பிரசிடென்ட் ரூல் போட முடியும்னு நாங்க சொல்லியிருக்கான். அப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நான் போட்ட சட்டம், நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்போ போட முடியுமானா எமர்ஜென்சி போடலாம் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 365. புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு எல்லாம் ஏன் கன்ஃபியூஷன் ஏற்படும்னா, தமிழ்நாடு அப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்களே மேம்னு. அப்போஸ் பண்றாங்க, ஆனா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இல்லைன்னு கேட்டா பண்ணியாச்சு. நீட் எக்ஸாம் எடுத்துக்கோங்க. நீட், let us take the next example. நமக்கு நல்லாவே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் என்ன? நீட் எக்ஸாம். இந்த நீட் எக்ஸாம நடத்த மாட்டோம் நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க தமிழ்நாடு, ஆனா நடத்தினாங்களா இல்லையா? ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்டால ஃபாலோ தான் பண்ண முடியும், அப்போசிஷன் வேணா காமிக்கலாம், பட் மத்தபடி we start. host, கொஞ்சம் கவனிங்க, something is wrong in our things.
Someone is distracting inside the session. Host, are you there? Delete பண்ணுங்கப்பா. Remove B. Idiots. There's something which is very useful is going on. இங்க படிக்க விருப்பப்படுறவங்க மட்டும் உள்ள வாங்க. தேவையில்லாதெல்லாம் பண்றவங்க எல்லாம் வெளியே ஓடி போயிடு. அதை டெலிட் பண்ணுங்க ஹோஸ்ட். டெக்ஸ்ட் எல்லாத்தையும். ஓகே ஃபைன். சரி, இப்போ அப்போஸ் பண்ண முடியுமானா கத்திக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஏன்னா whenever there's a dispute on the same subject, இப்ப சேம் சப்ஜெக்ட்ன்றது என்ன, எஜுகேஷன்ன்றது சேம் சப்ஜெக்ட். இதுல சென்ட்ரலும் லா மேக் பண்ணி ஸ்டேட்டும் லா மேக் பண்ணா சென்ட்ரல் லா தான் நீடிக்கும் அப்படின்னு நான் சொல்லலப்பா, கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. இப்ப ரீசெண்டா ஏன் இது ரொம்ப முக்கியமா நம்ம பேசப்படுறோம் அப்படின்னா, see I'll show. கேரளா வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சூட் ஃபைல் பண்ணிருப்பாங்க. எதுக்காகனா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்பது மாநிலங்களினுடைய லெஜிஸ்லேட்டிவ் அதிகாரத்தையும் சோசியல் ஹார்மனியையும் ரொம்ப டென்ஷன் பண்ணுது சார். லெஜிஸ்லேட்டிவ் பவர்னா என்ன, ஸ்டேட் சட்டம் இயக்கும் அதிகாரம். அப்போ ஸ்டேட்டால சிட்டிசன்ஷிப் சம்பந்தப்பட்ட எந்த சட்டங்களும் போட முடியாதுதான். இருந்தாலும் ஸ்டேட் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இவங்க சட்டங்களை போடுறாங்களேன்னு சொல்லி கேரளா சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கர்நாடகா தமிழ்நாடு ஏன் சுப்ரீம் கோர்ட் போனாங்க, டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட்ன்ற ஃபண்டை சென்ட்ரல் கொடுக்கணும், கொடுக்கவே மாட்டேன்றான். அண்ட் பினான்சியல் அசிஸ்டன்ட் ஃபார் ஃபிளட் அண்ட் ட்ராட், வெள்ளம் அண்ட் வறட்சி, இதுக்கெல்லாம் பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. அது எதுவுமே தமிழ்நாடுக்கோ கர்நாடகாக்கோ கொடுக்கல. அப்ப அகெயின் எங்க மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் கொடுக்குறாங்க, எங்களை டிஸ்கிரிமினேட் பண்றாங்கன்னு சொல்லி கேஸ் போட்டாங்க. அப்போ நமக்கு கான்ஸ்டிடியூஷன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் பத்தி எக்ஸாக்டா என்ன சொல்லுதுன்னா, ஆர்டிகிள் 245ல இருந்து 255 இடையே தான் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னா லா மேக்கிங் ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லப்பட்டிருக்கு பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். அதுல ஸ்பெசிபிக்கா சிலது பார்க்கலாமா? இப்போ இங்க பாருங்க, ஆர்டிகிள் 245, பவர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு மேக் லா இன் தேர் ஐட்டம். இப்போ யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டமுக்கு பார்லிமெண்ட் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஐட்டமுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் லா மேக் பண்ணலாம். ஓகே, அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல நான் ஆல்ரெடி சொன்னேன், பார்லிமெண்ட்டும் பண்ணலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரும் பண்ணலாம். பட் இந்த ஆர்டிகிள் இத பத்தி தான் சொல்லியிருக்கு. இப்போ இந்த 3 லிஸ்ட் பத்தி எதுல சொல்லியிருக்குன்னா, இந்த 7th ஷெட்யூல்ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். இப்போ இந்த 3 லிஸ்ட் பார்லிமெண்ட் லா மேக் பண்ணலாம், ஸ்டேட் கன்கரண்ட் வந்து ஷேர்டு பவர். இப்போ எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, கன்கரண்ட் லிஸ்ட்ல பார்லிமெண்ட், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டு பேருமே லா மேக் பண்ணா யாரோட லா நிலைக்கணும்? ஹூஸ் லா வில் ப்ரிவைல்? பார்லிமெண்ட் போட்ட சட்டமா இல்ல ஸ்டேட் போடுற சட்டமா? நான் போட்டதா இல்ல நீங்க போட்டதா? இப்ப நான் தான் யூனியன், நீங்க எல்லாம் ஸ்டேட், சரியா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம 2 பேர்ல யார் பெரியவங்க? நான் தானே. அப்ப பெரியவங்க தானே நல்லது சொல்லுவாங்க, அந்த ஆஸ்பெக்ட்ல பெரியவங்க சொல்றதுதான் கேட்கணும். அப்ப பார்லிமெண்ட் சொல்றது லா தான் நிக்கும். இதுல ஒரு லூப் ஹோல் இருக்கு. அந்த லூப் ஹோல் என்னன்றது இப்ப நான் சொல்றேன். இங்க ஆர்டிகிள் 254 பாருங்க. இப்ப இது 245, இது 254. எப்படி தெரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஜஸ்ட் இது ரெண்டையும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா அந்த லூப் ஹோல் கிடைச்சிடும். நம்ம லூப் ஹோல்கான ஆர்டிகிள் என்னன்னு மெமரைஸே பண்ண வேண்டாம், இந்த ஆர்டிகிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா வாட் வி கெட் இஸ் 254. இப்ப இதுல என்னன்னா, சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லால கான்ஃபிளிக்ட் ஏற்பட்டா அந்த ஸ்டேட் லாவை சப்போஸ் ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல ஸ்டேட் போட்ட சட்டம் தான் நிலைக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீட் சம்பந்தப்பட்ட சட்டத்துக்கு பதிலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லா மேக் பண்றாங்கன்னு வச்சுப்போம். இந்த லாவை எப்படியோ பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அண்ட் பிரசிடென்ட்டும் சைன் பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். இப்போ இந்த லா நிக்குமா இல்லது தமிழ்நாடு லா நிக்குமான்னு கேட்டா வாட் இஸ் ஆன்சர்? எந்த லா நிலைக்கும்? நீட் சட்டமா இல்ல தமிழ்நாடு லாவா? வித்தியாசம் புரியுதா?
ஏன்னா நான் பெரிய தலைகிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டேன். எல்லாருக்குமே ஹெட் யாரு? ரிப்பப்ளிக் ஹெட் பிரசிடென்ட். அவர்கிட்டே நான் சைன் வாங்கிட்டதுனால இந்த லா தான் நமக்கு நிலைக்கும். பாயிண்ட் நம்பர் 1. இப்போ இதுல இன்னொரு பாயிண்ட், மேம் அப்ப பார்லிமெண்ட்டுக்கு பவர் போயிடுமான்னு கேட்டா, அகைன் பார்லிமெண்ட் நினைச்சா தே கேன் மேக் அ நியூ லா அண்ட் ஓவர்லாப். திரும்ப தமிழ்நாட்டுக்கே ஆப்போசிட்டா லா மேக் பண்ணி ஐ கேன் ஓவர்லாப் இட். இஸ் தட் கிளியர்? இனி சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ல இந்த கன்கரண்ட் லிஸ்ட் பத்தி கேள்விகள் கேட்டா 2 ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கணும். 245, 254. சரியா? அப்படியே அந்த 2 நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. 245 இந்தந்த ஐட்டம் நீ பாத்துக்கோ, இந்தந்த ஐட்டம் நான் பாத்துக்கிறேன்னு பாக பிரிவினம் பண்ணி வச்சது 245. ஆனா அதுலயும் கன்கரண்ட் லிஸ்ட்ல பிரச்சனை ஏற்பட்டா ஸ்டேட் பிரசிடென்ட் கிட்ட கையெழுத்து வாங்கினா அப்ப உங்க சட்டம் தான் நிலைக்கும். அது 254. ஆனா அந்த லாவையும் பார்லிமெண்ட் நான் நினைச்சா இன்னொரு லா மேக் பண்ணி ஓவர்லாப் பண்ண முடியும். கிளியர் வித் இட்? சரி, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, சர்க்காரியா என்ன சொன்னாங்க பார்க்கலாம். சர்க்காரியா கமிஷன் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஆல் இந்தியா சர்வீசஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். யூனியன் will legislate on concurrent list when needed uniformity. எப்பெல்லாம் யூனிஃபார்மிட்டி தேவைன்னு யூனியனுக்கு தோணுதோ அப்ப மட்டும் கன்கரண்ட் லிஸ்ட தொடுங்க, தேவையில்லாமலாம் கன்கரண்ட் லிஸ்ட கை வைக்காதீங்க அப்படின்னு சர்க்காரியா சொல்லியிருப்பாரு. இதே புஞ்சி கமிஷன், ஓகே டெல் மீ when is சர்க்காரியா கமிஷன் இயர்? what is the year for சர்க்காரியா கமிஷன்? போன கிளாஸ் சொல்லி கொடுத்தேன்ல, what is the year? வெரி குட், 1983. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பொதுவா நமக்கு கமிஷன்ஸோட இயர்ஸ் எல்லாம் மறந்து போயிடும். கமிஷன்ஸோட இயர்ஸ் எல்லாம் ஃப்ரீக்வெண்டா நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஓகே, புஞ்சி கமிஷன் இஸ் 2007. இவர் என்ன சொல்லியிருப்பாங்க, டெவல்யூஷன் ஆஃப் லோக்கல் பாடி. டெவல்யூஷன் ஆஃப் லோக்கல் பாடினா லோக்கல் பாடிக்கு சில பவர்ஸ பிரிச்சு கொடுங்க. அண்ட் கவர்னருக்கு 5 இயர்ஸ்னு ஒரு ஃபிக்ஸ்டு டேர்ம் வைங்க. அப்ப இப்ப என்ன மேம் கவர்னருக்கு டேர்ம்னு கேட்டா 5 வருஷமான்னு கேட்டா 5 வருஷம் மட்டும் கிடையாது. பிளஷர் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட் நினைச்சா ஒரு கவர்னரை எப்ப வேணாலும் பணியில இருந்து எடுத்துடலாம். அவருக்கு பிக்ஸ்டா 5 இயர்ஸ்ன்றது கிடையாது. ஆர் யூ கிளியர்? அது மட்டும் இல்லாம இவர் இன்னும் ரெக்கமெண்டேஷன் சொல்லியிருப்பாங்க. எப்படி நம்ம பிரசிடென்ட பார்லிமெண்ட் ஒரு தீர்மானம் மூலமாக ரெசல்யூஷன் மூலமா ரிமூவ் பண்றாங்களோ அதே மாதிரி கவர்னரையும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரிமூவ் பண்ணா நல்லா இருக்கும்ல அப்படின்னு புஞ்சி சொல்லியிருப்பாரு. இப்ப எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, புஞ்சி சொன்ன இந்த ரெக்கமெண்டேஷன் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன? நம்ம ஸ்டேட் கவர்னரோட நிலைமை என்ன? What would have happened? What happened? என்னைக்கோ நம்ம கவர்னர் ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிருக்கணும். எஸ் ஆர் நாட்? ஆனா புஞ்சி சொன்ன இந்த ரெக்கமெண்டேஷனை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. நேஷனல் கமிஷன் டு ரிவ்யூ ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், இது 2000 போடப்பட்ட ஒரு கமிட்டி. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் ஆர் கமிஷனை அக்கார்டிங் டு ஆர்டிகல் 307 பர்மனண்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அண்ட் எமர்ஜென்சி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டையும் கன்கரண்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி சென்டர் ஸ்டேட்டுக்கு இடைப்பட்ட ரிலேஷன்ஷிப்பை பலப்படுத்த எவ்வளவோ ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க, ஆனா எதையுமே நம்ம மதிக்க மாட்டோம். ஓகே, ஃபைன். இப்போ இஷ்யூஸ், எதனால இஷ்யூ ஏற்படுது? when there's overlap between union and the state on concurrent list. ஒரே ஐட்டமுக்கு யூனியனும் ஸ்டேட்டும் லா மேக் பண்ணா சண்டை வரும். Center often uses residual power to expand into state subject. பொதுவா என்ன பண்ணுவான், ரெசிடியூல் பவர் வழியா உள்ள வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். டிஸ்பியூட் ஓவர் கண்ட்ரோல் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். ஸ்டேட் கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்கும், யூனியன் என்ன பண்ணுவான், இந்த ரிசோர்ஸ் எல்லாமே எனக்கு தான் சொந்தோணுமா. கான்ஃபிளிக்ட் ஆன் லா அண்ட் ஆர்டர் பவர், சென்டர்ஸ் ஃப்ரேமிங் டீடைல்டு லாஸ், ஃப்ரீக்வென்ட் சேலஞ்சஸ் இன் சுப்ரீம் கோர்ட். இது எல்லாமே நமக்கு இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூ. ஃப்ரீக்வெண்டா சென்டர் ஒரு லாவை மேக் பண்ணி குழப்பி விடுறது, சுப்ரீம் கோர்ட்டை அடிக்கடி சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறது, இது எல்லாமே இப்ப கரண்டா நமக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான பிரச்சனைகள். சரியா? ஃபைன்.
ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்க விருப்பப்படுறவங்க எடுத்துக்கோங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல ஆஃப்டர் த கிளாஸ் நீங்க கேளுங்க. இந்த பிபிடியை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நாங்க உங்களுக்கு அனுப்போம். யூ கேன் டெக்ஸ்ட் டு 2 நம்பர்ஸ். இதுக்கப்புறம் நீங்க 9500020200 டெக்ஸ்ட் பண்ணலாம். இந்த நம்பருக்கும் வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம்ல டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லயே மேக்ஸிமம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், இப்போ இம்பாக்ட் ஆஃப் சென்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் ஓவர் லெஜிஸ்லேட்டிவ் டொமைன். இந்த சென்டர் ஸ்டேட்ல சண்டை போடுறதுனால லா மேக்கிங்ல எங்க மேம் பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனையே பாருங்க, ஃபெடரல் டென்ஷன். ஃபெடரல் டென்ஷன்னா என்ன? சென்டரும் ஸ்டேட்டும் அந்த பவர் ஷேரிங்க்கு அடிச்சுக்கிறாங்க. அதனால டிஸ்பியூட் எரோட் தி ட்ரஸ்ட் அண்ட் கோஆபரேட்டிவ் ஸ்பிரிட். இந்த சண்டைனால ஒருத்தர் மீது ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுது. அண்ட் ஒண்ணுபட்டு வாழணும் அப்படின்ற எண்ணமும் போயிடும். எஸ் ஆர் நாட்? சென்டர் கூட நான் சேர மாட்டேன்பா, அங்க எதிர்கட்சி இருக்கான், எனக்கு அவனுக்கும் ஒத்து வராது அப்படின்ட்டு நம்ம மேக்சிமம் ஒத்து போகவே மாட்டோம். இப்ப ரெண்டாவது என்ன? ஜுடிஷியல் பர்டன் அதிகமாகும். இதனால சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை வரும்போது எல்லாம் எங்க போய் நிற்பாங்க? அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 131, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்னா உண்மையான எல்லை வரம்புன்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை வந்தா ஹைகோர்ட்ல எல்லாம் கேஸ் போட முடியாது, டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். எல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட் வாசல்லே நின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவான்? எவ்வளவு கேஸ் தான் ஹேண்டில் பண்ண முடியும்? ஐ யூ கிளியர்? அதனால பெண்டிங் கேசஸ் அதிகமாயிடுது, இன்க்ரீசஸ். பாலிசி பேரலைசிஸ். இப்போ இந்த ஸ்கீம், ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் பத்தியோ இல்ல ஒரு பர்டிகுலர் லா பத்தி சென்ட்ரல் ஸ்டேட்டும் சண்டை போட்டுக்காங்கன்னு வச்சுப்போம். கோர்ட்ல போய் கேஸ் போடுறாங்க. அப்ப அந்த கேஸ் முடிய வரைக்கும் அந்த ஸ்கீமையும் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது மேக்சிமம். அப்போ ஓவர்லாப்பிங் ஆஃப் ஜூரிடிக்ஷன் ஸ்லோ டவுன் தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிஃபார்ம். அப்ப அது வரைக்கும் அந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்தாம அப்படியே தான் வச்சிருப்போம். அப்ப பாலிசி போட்டுமே அது என்ன? வேஸ்ட் ஆயிடும். Are you clear so far? இது வரைக்கும் தெளிவா இருக்கா? பட் இவ்வளவுதானா மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இது தவிர்த்து, ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப குரூஷியலான டாபிக். இது நீங்க படிக்கும் போதே ரொம்ப ட்ரையா இருக்கக்கூடிய டாபிக்ல இது ஒண்ணு. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்னாலே ஐயோ ரொம்ப தலைவலிக்குது மேம் இதை படிக்கவே அப்படின்னு தோணும். மெயின்ஸ்ல நமக்கு எப்படி கேட்பாங்கன்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மெயின்ஸ் கண்டென்ட் ஈஸியா எழுதிடலாம். சரியா? இப்ப இங்க பாருங்க, இன்னொரு இஷ்யூ. இந்த சண்டைனால it reduces states autonomy. ஸ்டேட்டோட அட்டானமியை இது பாதிக்குது. எப்படி மேம்னு கேட்டீங்கன்னா, சென்டர் டாமினேட் பண்ணுவானா? டாமினேட் பண்ணும்போது it limits the states ability to address local needs. சென்டர் வந்து எல்லாத்திலையும் டாமினேட் பண்ணும்போது என்னுடைய ஸ்டேட்ல என் மக்களுக்கு என்ன தேவையோ அதை என்னால செய்ய முடியாது. அப்போ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் மேல நம்பிக்கை இல்லாம போகும்? சென்டர் மேலையான்னு கேட்டா கிடையாது. நம்ம ஸ்டேட் ஒழுங்கா வேலை செய்யலன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா பிரச்சனை கொடுக்கறது யாரு? சென்டர். ஐ யூ கிளியர்? அப்ப சென்டர் ஸ்டேட்ல டிஸ்பியூட் ஏற்படும் போது லோக்கல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேயா? இதே மாதிரி நமக்கு இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு. அடுத்த பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபிரிக்ஷன். பொலிட்டிக்கல் ஃபிரிக்ஷன் மேம், இட் கேன் ஆல்சோ லீட் டு எமர்ஜென்சியா? எஸ், ஆஃப் கோர்ஸ். சென்டர் டைரக்ஷன்ல ஸ்டேட் கேட்கலன்னா எமர்ஜென்சி கொண்டு வரலாம். பொலிட்டிக்கல் ஃபிரிக்ஷன் உதாரணத்துக்கு சொல்லணும்னா, எப்பெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆட்சி மாறுதோ இப்ப நமக்கு கம்மி. நான் சொல்றது வந்து 70s 80s எல்லாம் பாத்தீங்கன்னா கலைஞர் பீரியட்ல எல்லாம் ஃப்ரீக்வெண்டா எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. இது வரைக்கும் நான் அன்னைக்கு சொன்னேன்ல, கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா 134 டைம்ஸ் எமர்ஜென்சி ஹஸ் பீன் டிக்ளேர்னா அப்ப என்னென்ன ரீசனுக்காக பண்ணிருப்பாங்க? எல்லாமே சென்ட்ரல் ஸ்டேட் பிரச்சனை தான். நான் சொன்ன நீ கேட்கல, எமர்ஜென்சி. எனக்கு உன்னை பிடிக்கல, நீ என் கட்சி கிடையாது, எமர்ஜென்சி. அந்த ஸ்டேட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, டிசால்வ் பண்ணிடுவாங்க, எமர்ஜென்சியை போட்டுருவாங்க. அப்போ frequent dispute between central and state led to a lot of resident rule in the country. Okay? இப்ப political friction என்னன்னா,
இருங்க, நான் எழுதிடுறேன், நீங்களும் காப்பி பண்ணிடுங்க. ஸ்டேட். ஓகே. பொலிட்டிக்கல் ஃபிக்ஷன். இந்த பொலிட்டிக்கல் ஃபிக்ஷன்றது சென்டர்ல பிஜேபி, ஸ்டேட்ல டிஎம்கே, இவங்க 2 பேருக்கும் ஏற்படுற பிரச்சனை நமக்கே தெரியும், பொலிட்டிக்கல் ஃபிக்ஷன். இதனால என்ன ஆகும்னா, ரீஜனலிசமுக்கு நம்மளே எண்ணெய் ஊத்தி எரிய விடுற மாதிரி. ரீஜனலிசம்னா என்ன? வாட் இஸ் ரீஜனலிசம்? திராவிடன், திராவிடியன் அப்படின்ட்டு எங்களை தனி ஸ்டேட்டா விடாதுங்க, எங்களை தனி நாடா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடும். ஐ யூ கிளியர்? அடுத்தது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபீலிங் ஒரு கான்ஃபரன்டேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். கான்ஃபரன்டேஷன்னா ஆர்குமெண்ட்ஸ், சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இடைப்பட்ட ஆர்குமெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், எஸ்பெஷலி அப்போசிஷன் ரூல் பண்ற ஸ்டேட்ஸ்ல. இப்போ பீகாரோ இல்ல ஆந்திர பிரதேஷோ ஏதாவது கேட்டா உடனே மோடிஜி செய்வார். ஆனா தமிழ்நாடு கேட்டா என்ன பண்ணுவார்? என்ன பண்ணுவார்? தமிழ்நாடு உன்னை எனக்கு பிடிக்கல, நீ கேட்டா நான் கொடுக்க மாட்டேன் சொல்வதா இல்லையா? எஸ் ஆர் நாட்? அதுதான் அங்க பிரச்சனையே. ஓகே, ஃபைன். பிஸ்கல் ஸ்ட்ரெயின். பிஸ்கல் ஸ்ட்ரெயின்னா ஜிஎஸ்டி அண்ட் சென்ட்ரல் என்க்ரோச்மெண்ட். ஓகே, சென்ட்ரல் என்க்ரோச்மெண்ட் on taxation power, on tax power. So fiscal strainன்றது ஜிஎஸ்டியை கொண்டு வரீங்க, சென்ட்ரல் வந்து டாக்ஸ் பவர் எல்லாத்தையும் வாங்கிடுறீங்க. அப்போ இது எதை அஃபெக்ட் பண்ணும்னா, the state can't afford to welfare schemes. ஸ்டேட்டால அவங்க மேக் பண்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்க்கு பணம் செலவு பண்ணவே முடியல. ஏன்னா எல்லா பணமும் சென்டர் கிட்ட மாட்டிட்டு இருக்கு. இப்ப நம்ம போய் கேட்கணும்ல, ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, அதை கொடுக்க மாட்டேன்றீங்க, இதை கொடுக்க மாட்டேன்றீங்க. அப்போ என்னால புது திட்டங்களை கொண்டு வர முடியாது. இப்ப புரியுதா? சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை வந்தா எத்தனை இடத்துல அடி வாங்குதுன்ட்டு. எஸ், சரி. இந்த மாதிரி நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் சண்டை வந்தா வேற என்ன நடக்கலாம்? டெல் மீ ஒன் வேலிட் பாயிண்ட். சென்டர் நான் லா மேக் பண்ணி நீங்க எல்லாம் கேட்டுதான் ஆகணும்னு சொல்றேன். இதனால என்ன பிரச்சனை வரலாம்? தெரியல, யோசிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் யூனியன் லா may not satisfy the diversity. India is a diverse country. ஆமாவா இல்லையா? டைவர்சிட்டி இருக்கக்கூடிய நாட்டுல யூனியன் லா எல்லா ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கும் சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கும்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு ஸ்டேட்டுக்கு செட் ஆகலாம், இன்னொரு ஸ்டேட்டுக்கு செட் ஆகாம இருக்கலாம். எக்ஸாக்ட்லி, செக்யூலரிசம் அஃபெக்ட் ஆகும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பீகார்ல எஸ்ஐஆர், அதாவது திஸ் திங், எலெக்ஷனுக்காக ஒரு இது கிரியேட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போ பீகார் எலெக்ஷன் அப்போ அந்த எஸ்ஐஆர் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனையை கிரியேட் பண்ணுச்சு. பீகார்ல நிறைய பேருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் போயிடுச்சு, ஃபால்ஸான ஓட்டிங் ரைட்ஸ் வந்தது. அப்ப இந்த மாதிரி லாவை சென்டர் மேக் பண்ணி கொடுக்கும்போது சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் மட்டும் பிரச்சனை ஏற்படுறது இல்ல, மக்களுக்கும் சென்டருக்கும் கூட பிரச்சனை தான். Governor will not sanction the bill. Exactly, very good point. Tamil governor, Kerala governor, best example. Yes or not? இன்னும் வேற ஏதாவது சில பாயிண்ட்ஸ்? எக்ஸாக்ட்லி தசீம், ஃபேக் ஓட்டர்ஸ். பல பேர் வந்து ஆளே இல்ல ஆனா ஓட்டர் ஐடி இருக்கு, ஃபேக் ஐடி. அப்போ சென்டர் ஸ்டேட் வந்து இப்ப நீங்க சொல்லுங்க, இவ்வளவு பிரச்சனையை நீங்க கேட்டீங்கல்ல, இதுக்கு ஒரு தீர்மானம் சொல்லுங்களேன், ஒரு சொல்யூஷன். கிவ் மீ a solution for this. இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் வந்தது, கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். Now you people tell me a solution. இப்ப இந்த கேள்வி கேக்குறாங்கன்னா வே ஃபார்வர்ட் போட்டு நம்ம முடிக்கணும், ஆமாவா இல்லையா?
நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும்ல. இப்ப உங்களை கன்க்ளூஷன் கொடுக்க சொன்னா நீங்க என்ன பாயிண்ட் கொடுப்பீங்க? பேலன்ஸ்டா லா மேக் பண்ணணும். ஓகே. ம். அதை எப்படி மேக் பண்ணலாம் பேலன்ஸ்டா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்ற வேர்ட் சொல்லிடலாமா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னா சென்டரும் ஸ்டேட்டும் ஒண்ணுபட்டு, அதாவது ஒற்றுமையா இருந்து ஒர்க் பண்றது. ஓகே, both the center and state should work together in a balanced manner. Everything should be based on consents. கன்சென்ட்ஸ்னா கேட்டு ஒப்புதல் வாங்கி செய்யணும். ஓகே, நெக்ஸ்ட், கேன் ஐ சே இன்டர்ஸ்டேட் கவுன்சில பலப்படுத்தலாமா? நம்ம இன்டர்ஸ்டேட் கவுன்சில்னு ஒண்ணு வச்சிருக்கோம், ஆனா இதுக்கு மீட்டிங்கே நடக்கிறது இல்ல. அதை நம்ம ரெகுலர் பண்ணலாமா? ஃபோக்கஸ் டு ரீஜனல் இஷ்யூ தான் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். வெரி குட். ரீஜனுக்கு ஏத்த மாதிரி நம்ம லாஸ் மேக் பண்ணலாமா? report generated by the state and share to center to see the pros and cons. Okay, very good point. அதே மாதிரி ஒரு கமிஷன் போடும்போது சென்டர் பீப்புள் மட்டும் இல்லாம ஸ்டேட்டோட பர்சனையும் அதுல இன்க்ளூட் பண்ணலாமா? அப்ப that will also avoid the dispute between the center and state or not? Okay, next, can I say prompt reference to Supreme Court for contentious matter. contentiousனா debatable, அதாவது பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரியான பிரச்சனை விஷயங்களா இருந்தா அதை டக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கிட்ட கொடுத்து இமீடியட்டா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்க சொல்லிடலாமா? ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம பண்ணிடலாமா? அண்ட் uphold commission's recommendation. இத்தனை கமிஷன் போட்டோமே, சர்க்காரியாலாம் எவ்வளவு பெரிய ஆளு, குஞ்சி எவ்வளவு பெரிய ஆளு, ஏதாவது ஒன்னாவது நம்ம மதிச்சோமா? அப்ப அதெல்லாம் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே நமக்கு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றது என்ஹான்ஸ் ஆகும். சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வில் பி பெட்டர். புரியுதா? இவ்வளவுதான் வே ஃபார்வர்ட். நமக்கு இவ்வளவுதான் உங்களுக்கு மெயின் சுமே. இதுக்கு மேல கண்டென்ட் நம்ம எழுத முடியாது, இடம் இருக்காது. ஆர் யூ கிளியர்? ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி கொடுக்கணும்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? எனி டவுட்ஸ் இன் திஸ்? See my dear students, நமக்கு வந்து இப்போ டிஎன்பிஎஸ்சி டெமோ போயிட்டு இருக்கு. ஓகே, டிஎன்பிஎஸ்சி பிசிஎம் பேட்ச்க்கான டெமோ இஸ் கோயிங் ஆன். அதனால நம்மளோட ரேபிட் ஃபயர் நெக்ஸ்ட் 1 வீக் மட்டும் இட் வில் பி அட் 7:15. இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, 7:15 PM. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? மேம், சென்ட்ரல் ஸ்டேட் இஷ்யூ, why don't we sit joint sitting மேடம்? ஜாயிண்ட் சிட்டிங்கிறது சென்ட்ரும் ஸ்டேட்டும் உட்கார முடியாதுங்க. சபரிநாதன் நமக்கு அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கோம்னா நித்தி ஆயோக் கிரியேட் பண்ணிடும். இப்ப நித்தி ஆயோகோட மெம்பர்ஸ் எல்லாம் யார் யாருன்னு யோசிச்சு பாருங்க. எஸ், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருக்கு, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்கு. இது எல்லாத்துலயுமே ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரை ஆட் பண்ணிருக்கோம். எதுக்காகனா ஸ்டேட்டும் சென்ட்ரும் ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கலாம்னு. இப்போ நம்மளோட பிளானிங் கமிஷனுக்கும் நித்தி ஆயோகுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன தெரியுமா? பிளானிங் கமிஷன் பிளானை இங்க போட்டுட்டு ஸ்டேட்டு கொடுத்து இதான் பிளான் செய்யணுமா. இதை வந்து டாப் டவுன் அப்ரோச்னு சொல்லுவோம். அப்ப ஸ்டேட்டுக்கு தேவையே படாத சில திட்டங்களை கூட போடுவான். ஆனா நித்தி ஆயோக் அப்படி கிடையாது. பிளான வந்து கீழேந்து போகும், அதாவது ஸ்டேட் கிட்ட கேட்டுதான் சென்டர் பிளானே பண்றான்.
அப்ப இதை நம்ம என்ன பண்றோம், எந்தெந்த ஸ்டேட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேத்தமா பண்றோம். அதனால இதை வந்து பாட்டம் அப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லா இடங்கள்லயும் வீட்டு வளைக்க முடியுமானா வளைய முடியாது. இப்ப பிளான் போடுறான், ஆல் த டிஸ்ட்ரிக்ட் ஷுட் ப்ரொடியூஸ் வீட்டுன்ட்டு. இப்ப தமிழ்நாட்டுல வீட்டு விளையுமா சொல்லுங்க? விளையாது. ஆனா நித்தி ஆயோக் வந்தோன்னு யோசிச்சுப்பாங்களேன், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு கொண்டு வந்தான். அப்ப இதுக்கு மீனிங் என்ன, எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன பெஸ்டோ அதை ப்ரமோட் பண்ணணும்னு பிளான் போடுறான். அப்ப திஸ் இஸ் கால்ட் பாட்டம் அப் அப்ரோச். இது வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசமோட ஒரு எக்ஸாம்பிள். நித்தி ஆயோகே புரியுதுங்களா சபரிநாதன்? ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய இப்போ நான் கொடுத்தது எல்லாமே கரண்ட் அஃபேர் பேஸ்டு டாபிக் தான். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண 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 உங்களுக்கு புரிஞ்சிடும். இதே ஜாயிண்ட் சிட்டிங்கிறது எப்போனா, ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் இடையே ஒரு பில் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது போடுறதுதான் ஜாயிண்ட் சிட்டிங். அக்கார்டிங் டு ஆர்டிகிள் 108 பாத்தீங்கன்னா, இது ஸ்பீக்கர் ரிசைட் பண்ணுவார், ஆனா இதை கண்டக்ட் பண்றது பிரசிடென்ட் பண்ணுவார். இது வந்து பில்லுக்காக போடக்கூடியது, சென்டர் ஸ்டேட் பிரச்சனைக்கு போட முடியாது. ஓகே, ஆர் யூ கிளியர் எவ்ரிவன்? எனி டவுட் so far? இன்னைக்கு மட்டும் நம்ம இன்னொரு 2-3 கொஸ்டின் முடிச்சிடலாம். இன்னைக்கு உங்களுக்கு ரேபிட் ஃபயர் விட்டுறக்கூடாதுன்றதுக்காக ஐ அரேஞ்ச்டு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம ரேபிட் ஃபயர் செஷனை. ஓகே, சரி. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? Which of the following statement regarding preventive detention in India is are correct? எஸ் தனியா சொல்லுங்க. மேம் டெய்லியும் வந்து நீங்க என்ன டாபிக் எடுக்க போறீங்கன்னு கொஞ்சம் மார்னிங்கே அமைச்சீங்கன்னா நாங்க ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் செஷன் அட்டென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் மேம். நாங்களும் நிறைய டவுட்ஸ் கேட்கறதுக்கு எங்களுக்கும் இந்த டைமா இருக்கும் மேம். டாபிக்லாம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்காது, ஏன்னா இட்ஸ் சம்திங் ரிலேட்டட் டு நியூஸ், கரண்ட் அஃபேர்ஸ். இப்போ நான் வந்து பிளாங்கா இத பாருங்கன்னு சொன்னா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் வந்து ரேபிட் ஃபயர் செஷனை பத்தி நம்ம எதுவுமே டிஸ்க்ளோஸ் பண்றது இல்ல. அண்ட் சில செஷன் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி. இப்ப வந்து இந்த கிளாஸோட மோட்டோ என்னன்னு நான் சொல்ல பாருங்க. இப்போ 1 hour நீங்க கிளாஸ்ல இருக்கீங்கன்னா ஒரு டைவர்சிஃபைடா ஒரு 4-5 ஐட்டம். இப்போ சிலதெல்லாம் லைனா படிக்கும் போது வேகா இருக்கும். ஆனா இப்படி ஆக்சிடென்ட்ல 1-2 படிக்கிறத நீங்க லைஃப்ல மறக்கவே மாட்டீங்க. அதுதான் நம்மளோட தாட் ப்ராசஸே. அப்ப நீங்க வந்து படிக்கிறது ஒரு 5 கேள்வினாலும் அது ஸ்ட்ராங்கா இங்க நிக்கணும் ஆஃப்டர் த கிளாஸ். அது வந்து இப்படி ஜிக்ஸாக்கா போகும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் மோரோவர் நான் இப்ப எடுத்தது எதுவுமே உங்ககிட்ட அந்த மெட்டீரியல்ஸ் இருக்காது. இட்ஸ் நாட் ஃப்ரம் புக்ஸ். அதனாலதான். ஓகே, இட்ஸ் மை கரண்ட் அஃபேர் நோட்ஸ் which I take. Okay ma'am. Fine. Which of the following statement regarding preventive detention is correct கேட்டிருக்காங்க. No person can be detained under preventive detention for more than 3 months unless approved by the advisory board. Parliament can prescribe detention period beyond 3 months. Advisory board must consist of a judge of the Supreme Court. The Constitution reduces the initial period of preventive detention from 3 months to 2 months, but this provision is not yet notified. இப்ப நீங்க தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். தடுப்பு காவல் சட்டம் என்பது 3 மாசத்துக்கு மேல வச்சுக்க முடியாது. அட்வைசரி போர்ட் சொன்னதுக்கு அப்புறம் தான் 3 மாசத்துக்கு மேல நீடிக்கலாம். 3 மாசத்துக்கு மேல வைக்கிறதுக்கு சட்டங்களை போடக்கூடிய அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான் இருக்கு. அட்வைசரி போர்ட்ல ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் இருப்பாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா பிரிவென்டிவ் டிடென்ஷனுக்கான காலத்தை 3 மாசத்துல இருந்து 2 மாசமா மாத்தினோம். ஆனா செயல்படுத்தப்படல அப்படின்னு சொல்லப்படுது. So what is the answer? Okay. Nitya is going with B. Others? B தானா? என்ன வேற யாருமே ஆன்சர் போடல?
C. 3 and 4. Okay. Chance பார்த்துலாமா? The answer is B தான். ஓகே. இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பெர்ஃபெக்ட்லி கரெக்ட். பிரிவென்டிவ் டிடென்ஷன் லால 3 மாசத்துக்கு மேல ஒரு பர்சனை வைக்கணும்னா அட்வைசரி போர்டு ரெக்கமெண்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அப்படி ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியத, அது மட்டும் இல்லாம இதுக்கான சட்டத்தை, அதாவது ஒரு லா மேக் பண்ணும்போது அந்த லாவுக்கு 3 மாசம் மேல வைக்கக்கூடிய சட்டங்களை பார்லிமெண்ட் கேன் மேக் இட். அண்ட் அட்வைசரி போர்ட்ல மஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்னு கொடுத்துருக்காங்களே, அது தப்பு. இங்க பாருங்க, ஹை கோர்ட் ஜட்ஜஸுமே இருக்கலாம். ஸோ போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் கேன் பி அ மெம்பர். அண்ட் இந்த ப்ரொவிஷன் உண்மைதான். 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா பிரிவென்டிவ் டிடென்ஷனோட டேர்மை 3 monthsல இருந்து 2 months கன்வெர்ட் பண்ணாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அது செயல்பாட்டுல கிடையாது. இஸ் தட் கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. Which of the following statement is correctly describes the enforcement mechanism under Article 23 and 24? Violation of Article 23 is punishable under specific legislation like the Bonded Labor Act 1976. Article 24 provides judicial remedy only against government employer and not the private employers. Both articles allow Parliament to make law to give effect to their provisions. So what is the answer? Article 23 கீழே தான் Bonded Labor Act. And 24 government employee மட்டும்தான் தண்டிக்குமா? பார்லிமெண்ட் மட்டும்தான் இது ரெண்டுத்துக்கும் சம்பந்தப்பட்ட சட்டங்களை போட முடியுமா? பி. ஓகே. பியான்னு நித்யா கேக்குறீங்க. ஓகே, பாத்தலாமா? எக்ஸாக்ட்லி பி தான். ஏன் அப்படின்னா, டிஸ்கிரிமினேஷன், அதாவது சைல்டு லேபர் அப்படின்றத கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பண்ணாலும் தப்புதான், பிரைவேட் எம்ப்ளாயர்ஸ் பண்ணாலும் தப்புதான். ஓகே. எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் சில்ட்ரன் போத் பை பிரைவேட் ஆர் பை கவர்மெண்ட் இஸ் அ அஃபென்ஸ். அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஓகேங்களா? Article 25 guarantees freedom of conscience and religion. Which of the following restrictions are constitutionally valid? Regulation of secular activity associated with religious practices, social welfare and reforms of Hindu religious institution, total prohibition of religious propagation of any faith, restriction in the interest of public order, health and morality. உங்களோட நம்பிக்கை மற்றும் மதம் சம்பந்தப்பட்டு கான்ஸ்டிடியூஷன் போட்ட நிபந்தனைகள் என்னென்ன? ஒன், 2 and 4. ஓகே. இந்த பாயிண்ட் வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ரிலீஜியஸ் ப்ராபகேஷன்ஸ் யூ கேன் டூ இட், இல்லையா? உங்களோட நம்பிக்கை நீங்க சொல்லலாம், அதுல எந்த விதமான தடைகளும் கிடையாது. எஸ் ஆர் நாட்? என்ன ஆன்சர் பார்த்தலாமா? எக்ஸாக்ட்லி ஏ இஸ் தி ஆன்சர். 1, 2 and 4. ஏன்னா செக்யூலர் ஆக்டிவிட்டிஸை ரெகுலேட் பண்ண முடியும். சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் ரீஃபார்ம்ஸ் ஆஃப் ஹிந்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்காக சில சட்டங்களை போட முடியும். And restriction in the interest of public order, health and morality. For example, கோவிட் டைம்ல கோவில்கள் மாஸ்க் எல்லாம் திறக்க கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா? இதை ஹெல்த்தை காரணமாக வச்சுதான் நம்ம அந்த சட்டங்களை போட்டோம். அப்போ அது எல்லாமே வேலிட் தான். ஓகே, சரி. லாஸ்ட் கொஸ்டின். Which of the following correctly differentiate India's secularism with Western secularism? Western secularismக்கும் இந்தியன் செக்யூலரிசம்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? In India, the state maintain equal distance from all religion but engage positively with religious institution.
Western secularism allows state to fund religion especially. Indian secularism means complete separation of state and religion. Western secularism permit government and management of religious affairs. What is the answer? State religious institution associate aguma. ஏவ கண்டிப்பா பி ஆன்சர் கிடையாதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா செக்குலர் நாட்டுல எந்த மதத்துக்கும் பணம் கொடுக்க கூடாது கவர்மெண்ட் இல்லையா? அண்ட் இந்தியன் செக்குலரிசம் வந்து கம்ப்ளீட் செப்பரேஷன் கிடையாது. தேவைப்பட்டால் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நானே போடுவேன். அப்ப சியும் கிடையாது. இப்ப நமக்கு எங்க டை ஏற்படும்னா ஏவா டியான்றதுதான் இல்லையா? ஏவா மணிகண்டன் டி இல்லையா? சரி பார்க்கலாம். எக்ஸாக்ட்லி ஏ. ஸோ இன் இந்தியா இங்கே பாருங்க, இந்தியன் மாடல் என்னன்னா பாசிட்டிவ் செக்குலரிசம். பாசிட்டிவ் செக்குலரிசம்னா ஸ்டேட் உனக்கும், அதாவது ரிலீஜனுக்கும் ஸ்டேட்டுக்கும் இடையே இப்படி பெர்ஃபெக்டான கனெக்ட் செப்பரேஷன் இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஸ்டேட் நான் தலையிட மாட்டேன், ஆனா தேவைப்பட்டா ரீசனபிள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரீசனபிள் கண்டிஷன்ஸ் போடுவேன். ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரில அப்படி கிடையாது. வாட்டர் டைட் செப்பரேஷன். வாட்டர் டைட் செப்பரேஷன்னா ரிலீஜனுக்கும் ஸ்டேட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. இதுதான் வெஸ்டர்ன் மாடல். ஆனா இந்தியாவில அப்படி கிடையாது. நான் எந்த மதத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஐ மீன் அப்போஸ் பண்ண மாட்டேன். எல்லா ரிலீஜனையும் மதிப்பேன். எனக்கு எந்த ரிலீஜனும் கிடையாது. ஆனா தேவைப்பட்டா எல்லா ரிலீஜியஸ் விஷயத்திலயும் தலையிடுவேன் நாட்டு நலனுக்காக. இதுதான் இந்தியன் செக்குலரிசம். இந்தியன் செக்குலரிசம் பாசிட்டிவ் செக்குலரிசம்னு சொல்லுவோம். வெஸ்டர்ன் மாடல நெகட்டிவ் செக்குலரிசம்னு சொல்லுவோம். ஏன்னா ஸ்டேட் தலையிடவே மாட்டான்ல. Are you clear? Yes. So my dear students, UPSC admission is going on. So you can contact this number, and if you are willing, you can join the UPSC preliminary batch. Okay. And again, I'll catch you in the next rapid fire session on Monday at 7:15. Okay. Next 1 week மட்டும் 7:15 இருக்கும். Ma'am, UP interview Muslim. Correct தான். Correct தான் example. நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க? நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன். கோவில்கள் சம்பந்தப்பட்ட அறக்கட்டளை எல்லாம் கேள்வி கேட்கறது இல்லையா கவர்மெண்ட்? எஸ் ஆர் நாட்? வஃபாக் எஸ் ஆர் நாட்? நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் அஃபேர் நல்லா ப்ரிப்பேர் ஆகுமோ அந்த அளவுக்கு நமக்கு சப்ஜெக்ட் பெட்டர் ஆகும். ஓகே ஓகே ஓகே. எனி டவுட்ஸ்? டவுட் இருந்தாலும் நாங்க கேட்க மாட்டோம் மேம் இருக்காதீங்க. சி, நம்மளோட ரேபிட் ஃபயர் செஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்றது புது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தா யூ கேன், அதுல ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. இன்னைக்கு ஹேட் அ ஃபுல் டே ஃபாஸ்டிங், அதனால இன்னைக்கு நான் சீக்கிரம் விட்டுடுறேன். பாய்.